ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செமி கிச்சன். மாம்பழம் வாங்கி வீட்டில் நிறைய மிச்சமாக இருக்கா? அப்போ இந்த மாம்பழ ரவா லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். 1/2 கப் சுகரை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 4 ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த சுகர் மற்றும் ஏலக்காவை அரைச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரை திறந்து பார்த்தோம்னா அவ்வளோ வாசமாக சூப்பராக இருக்கும். ஒரு மாம்பழத்தை எடுத்து தோலை சீச்சிட்டு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கட் பண்ண மாம்பழ பீசஸை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கணும். இந்த ரவா லட்டுக்கு நம்ம பால் ஊற்றியும் செய்யலாம், தண்ணி விட்டும் செய்யலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக இருக்க வேணான்னு சொல்லிவிட்டு தண்ணி தான் ஊற்றி சேர்த்துக்கிறேன். நம்ம சர்க்கரை அரைச்சி அந்த மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, அதிலே இந்த கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழத்தை சேர்த்து கொஞ்சமாக 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சரில் சூப்பராக அரைப்பட்டுருச்சு பாருங்கள். இப்போ எடுத்து சைடில் வச்சுட்டு ஒரு பெரிய கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் 1 கப் ட்ரை ரோஸ்ட் பண்ண ரவை சேர்த்துக்கலாம். ரவை எந்த ரவை வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் பாம்பே ரவை தான் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 மூடி துருவன தேங்காய், அப்புறம் அரைச்சி வச்சுருக்க மாம்பழ விழுது, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே கெட்டியாக ஃபீல் ஆச்சுன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட இந்த உப்பு சேர்க்குறதுனால ஸ்வீட்னஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே அதை லெவல் பண்ணி ஒரு மூடி எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா ஊறிட்டுருக்கும் இந்த ரவை. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ எடுத்து இதை சைடில் வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு இடமான பேன் எடுத்து வச்சு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதுக்கப்புறமா கைப்பிடி நிறையா முந்திரி சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிரும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதை வேறு ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதே நெய்யில் ரவை மாம்பழம் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக கிடச்சிரும் நமக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஒரு வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போது நம்ம இதில் சுகர் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ஏலக்காய் மற்றும் சுகரை பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா உதிரியாக இருந்த டெக்ஸ்சர் இப்போ இந்த சர்க்கரை பொடி சேர்த்ததுக்கப்புறமா பிசுபிசுப்பு தன்மையாக வந்துருச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான லட்டு செய்கிற பக்குவம். இனிப்பும் நம்ம சேர்த்துருக்கிறது கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சும்மா அப்படியே எடுத்து லட்டுவாகவும் பிடிக்கலாம், இல்லாட்டி ஒரு குழிக்கரண்டி யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கரண்டியில் போட்டு எடுத்து நம்ம ரவுண்டாக லட்டு உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இது எதனாலனா எல்லா லட்டும் ஒரே சைஸில் நமக்கு கிடைக்கும். லட்டை உருட்டிட்டு மேலே ஒரு முந்திரியை அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக கடையில் கிடைக்கக்கூடிய அதே கலர் அண்ட் டெக்ஸ்சரில் டேஸ்ட்டில் சூப்பரான மாம்பழ ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த 1 கப் ரவைக்கு நமக்கு கிட்டத்தட்ட 22 லட்டு கிடச்சிருக்கு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்கிறது தான். பாருங்களேன், இது உடச்சி பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த டெக்ஸ்சர் நல்லா ஜூஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.